பொன்னேரியோட இண்டஸ்ட்ரியல் அண்ட் எக்கனாமிக் growth. ஒரு எக்கனாமிக் growth இருந்ததுன்னா அந்த சிட்டி எந்த அளவு டெவலப் ஆகும் அப்படிங்கிறது நீங்க ஒரு உதாரணத்துக்கு சென்னையே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்கனாமிக் growth இருந்ததுனால தான் சிட்டியோட டெவலப்மெண்ட் இந்த அளவு மாறி இருக்குது. இதே மாதிரி தான் பொன்னேரியில இன்னைக்கு என்ன எக்கனாமிக் growth டெவலப் ஆயிட்டு இருக்குது, என்ன ஆல்ரெடி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொன்னேரியை பொறுத்தவரையிலும் இது சிபிஐசின்னு சொல்லுவாங்க. அதாவது பெங்களூர் சென்னையோட பார்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இங்க அதிகமா இருக்கும். அதனாலதான் இதை சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடர் அப்படின்னே மென்ஷன் பண்ணுவாங்க. நிறைய கம்பெனிஸ் ஒவ்வொரு இடத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக இங்கிருந்து ஆக்ட் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரீஸ் இங்கிருந்து மெட்டீரியல்ஸ் அங்கே சப்ளை பண்ணுறதுக்கும் இங்கே சப்ளை பண்ணுறதுக்கும் காமனாக ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து இண்டஸ்ட்ரீஸ் ஹப்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது பொன்னேரியில் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வெஹிக்கல்ஸ் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் இடைஞ்சல் இல்லாத இடமா பொன்னேரி இருக்கு. அது பொறுத்தவரையிலும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜாப்பனீஸ் கம்பெனி ஒன்று பொன்னேரியில் இருக்குது. அது எல்லாத்துக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. ஜாப்பனீஸ் இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் JIT அப்படின்னு சொல்றாங்க. இது ஆல்ரெடி டெவலப்ல இருக்கிறதுனால பொன்னேரியில மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாமே பொன்னேரியா சுத்தி அமைஞ்சுக்கிட்டே இருக்கும். இனியும் பெரிய இன்வெஸ்டர்ஸ் பொன்னேரி நோக்கி வருவாங்க அப்படிங்கறதா ரியாலிட்டி. சரி, இங்க ரெண்டல் டிமாண்ட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லையா அப்படின்னா, மணலி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா இருக்கட்டும், எண்ணூர் போர்ட்டா இருக்கட்டும், காட்டுப்பள்ளி ஷிப்யார்டா இருக்கட்டும், இது எல்லாமே இங்க நியர்பைலயே இருக்கிறதுனால ரெண்டல் டிமாண்ட் கம்பல்சரி ஜாஸ்தி ஆகும். ஃபர்ஸ்ட் இங்க ரெசிடென்சியல் டிமாண்ட் இப்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குது. ஸோ இந்த ரெசிடென்சியல் டிமாண்ட்ஸ் என்ன ஆகும்னா நாளைக்கு ரெண்டல் டிமாண்டா கன்வெர்ட் பண்ணும். ஸோ அப்ப இந்த இடத்துல வாங்கி ரெண்டுக்கு விடலாம், ஃபியூச்சர் ஸ்கோப்ல ஒரு இடத்த வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னா 100% பொன்னேரி உங்களுக்கு நல்ல இடமா தான் இருக்கும். பெரியபாளையம் ஒரு விதமான ஒரு இடத்த ஃபியூச்சர்ஸ் கொண்டது, பொன்னேரி ஒரு விதமான இடத்த ஃபியூச்சர்ஸ் கொண்டது. ஸோ இங்க எல்லாத்துலயும் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா அவுட்டர் ஸ்கெட்சா பார்த்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெஸ்டாகவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய மாறுதலையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தர ஒரு சோர்ஸா இருக்கும்.